கவிதைகளே வாழ்வின் மிகப்பெரிய ஆயுதம். அதன் வெளிப்பாடுகள்தான் கவிதைகள். மிக அழகான சொல்லின் தொகுப்பே கவிதைகளாகின்றன. கவிதையை நாடி வரும் யாவருக்கும் ஒரு சரணாலயமாக விளங்கும் இவர் புன்னகை கவிதை இதழின் ஆசிரியராக உள்ளார். பூத்து குலுங்கும் பூக்கள் இல்லை என்றால் என்ன? அவை அனைத்தும் மறந்து போகும் உன் புன்னகை தோட்டத்தில். ஆம், கவிதைகளை வாழ்வின் கருவிகளாக வைத்து பயணிக்கும் புன்னகை சே. ரமேஷ்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கின்றேன். அன்பு நண்பர்களே, திரளாய் கூடியிருக்கும் மாணவ செல்வங்களே, மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறேன். இந்த உரையாடல் நிகழ்வில் கவிஞர் அம்சப்பிரியாவின் சொற்கொடை, தானியங்களை உதிர்க்கும் சுவர் ஆகிய 2 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மகிழ்ச்சியை மட்டுமே கருப்பொருளாக கொண்ட கவிதைகளே சொற்கொடையை அலங்கரிக்கின்றன. கோபம், துக்கம், ஆற்றாமை, துவேஷம், அழுகை, இன்னும் பல உணர்வுகள் கூட மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பொழுது அதன் முழு அளவும் உணரப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை. உயிர் பிழைக்க எவ்வளவு தண்ணீர் தேவைப்பட போகின்றது? போதுமானதுதான் உன் மறுபடியும் சந்திப்போம் என்றொரு வாக்கு. ஒரு வார்த்தை நம்மை எவ்வளவு மகிழ்விக்கிறது! மறுபடி சந்திப்போம் என்ற அந்த வார்த்தை உங்கள் வாழ்விலும் வந்திருக்கும். அதன் சுகந்தமான இனிய நினைவுகளை கிளறிவிட்ட கவிதைக்கு சொந்தக்காரர் அம்சப்பிரியா. அடுத்த ஒரு கவிதை. எதுவுமே பேசவில்லை நீ, உள்ளங்கை பற்றி மௌனத்துக்கு கடக்கிறாய், வாழ்தல் பெரும் கொண்டாட்டமாகிறது. ஒரு மௌனம் என்ன செய்யும்? அந்தந்த சூழலுக்கேற்ப வடிவெடுக்கும் மௌனம். எதுவும் பேசாமல் உள்ளங்கை பற்றி மௌனமாக கடந்தாய் என்றே கவிதையில் மறைந்திருக்கும் உணர்வுகளை என்ன பெயரிட்டு உணரப்போகிறோம் நாம்? அடுத்து தானியங்களை உதிர்க்கும் சுவர் தொகுப்பிலிருந்து. தனித்த பாலையில், தனித்த மரத்தின் ஒற்றை கிளையில், ஓரிலையில் சிற்றெரும்பென உயிர்த்தபடி இருக்கிறேன். மறுபக்கம் வாழ்வு இருக்குமென. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு இடத்தில் வாழ்வு செழிக்காதா என்ற ஐயத்தில், நம்பிக்கையில் வாழ்வெனும் பெருநிலத்தில் ஊர்ந்து விழுகிற ஒரு சிறு புழுவென இருக்கிற ஒருவனின் வாக்கே கவிதை. ஏக்கம், ஆதங்கம், நம்பிக்கை எனும் பல நுண்ணுணர்வுகளை கடத்துகிற கவிதை இது. இத்தொகுப்பில் இருக்கும் கவிதைகளை படித்தபின் மனம் அதிலேயே உழன்று கொண்டிருக்கும், யோசிக்க வைக்கும். எளிய நடைக்கு சொந்தக்காரரான அம்சப்பிரியாவின் கவிதைகள் நம் மனம் எனும் சுவரிலிருந்து மகிழ்ச்சியான மலர்களை உதிர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.